பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பிறந்த நாளை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்மதி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் 50 பேருக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் சமத்துவ தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாளை ஒட்டி இலவச புத்தகம் மற்றும் பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆணைக்கிணங்க MP செம்மேரியா முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் மேட்டுக்குப்பம் ஆகாஷ், ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு திருக்கோவில் கடைகள் கட்டிட வாடகைதாரர்கள் நல சங்கங்களின் பேரமைப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைப்பிற்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது வணிக கடைகள் மற்றும் வணிக மனைகளுக்கான வாடகையை குறைக்க வேண்டும் என முதல்வருக்கு திருக்கோவில் கடைகள் கட்டிட வாடகைதாரர்கள் நல சங்கங்களின் பேரமைப்பு கோரிக்கை விடுத்தனர். 3 கோரிக்கை. ஒன்று வாடகை சரியாக நிர்ணயம் பண்ணணும். எல்லா இடங்களும் ஒன்று போல் தமிழ்நாடு முழுக்க ஒரே வாடகை நிர்ணயம் பண்ணணும். அதே போல் 486 ஜிஓவில் கிட்டத்தட்ட 60% இருக்குது. அதை 30% ஆக்கணும். அதே மாதிரி காலி மனைக்கு 30% இருக்குது, 15% ஆக்கணும். பேர் மாற்றம் பண்ணணும். 78 இருக்குது. அது வணிகர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு ஜிஓவாக இருக்குது. 78 அப்படிங்கிறது, அதாவது ஆக்கிரமிப்புதாரன் கொண்டு வராங்க. அதாவது அப்பா இருக்கார், அப்பா இறந்ததுக்கப்புறம் மகன் கடை நடத்துகிறாரு. எப்படி ஆக்கிரமிப்பதாரர்கள் ஆக முடியாது இல்லையா? அதனால் முறையை வரமுறைப்படுத்தணும். அதாவது இறந்த உடனே தகப்பனை இறந்துட்டாருன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் அவருக்கு பேர் மாற்றம் பண்ணி கொடுக்கணும். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பேர் மாற்றம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கணும். எங்களுடைய கோரிக்கை 3 தான். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் விவசாய நிலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி, கயத்தாறு மற்றும் ஒட்டபிடாரம் ஆகிய வட்டங்களை சேர்ந்த விவசாய சங்கத்தினர் மாவட்ட கலெக்டரிடம் வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளதால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மகசூல் குறைவாக இருப்பதாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் கோவில்பட்டி வட்டம் இடைசேவல் நாலாட்டின்புதூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மாவடைப்பு மலை கிராமத்தில் அமுதா தனது பேரன் வருணுடன் விவசாய நிலத்துக்கு சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் இருவரும் காயமடைந்தனர். இதில் சிறுவன் வருண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அமுதாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். காட்டு யானை தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் அபிராமி அம்பிகை உடனமர் அமிர்தரேஸ்வரர் ஆலயத்திற்கான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆசிய அளவில் 247 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைப்பதற்கான கால்கோள் விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, முத்துசாமி ஆகியோர் பங்கேற்றனர். கும்பாபிஷேக விழா முடிந்ததும் தீர்த்தங்கள் ட்ரோன் மற்றும் ஸ்பிரேயர் மூலம் தெளிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். கொளத்தூர் மேலச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் ஆகியோர் முதுகரை பகுதியில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது திவாகர் என்பவர் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதிய விபத்தில்
பிரேம்குமார், திவாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த விக்னேஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு அணைக்கட்டு போலீசார் மதுராந்தகம் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட பதுக்கி வைத்திருந்த 4 நாட்டு துப்பாக்கி மற்றும் 14 நாட்டு வெடிகுண்டுகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆம்பூர் அடுத்த கம்பிக்கொள்ளை பகுதியில் அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருப்பதாக ஆம்பூர் நகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சத்யநாதன் என்பவரது வீட்டில் சோதனை செய்தபோது அவரது வீட்டில் வனவிலங்குகளை வேட்டையாட பதுக்கி வைத்திருந்த 4 நாட்டு துப்பாக்கி மற்றும் 14 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சத்யநாதனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் நாதஸ்வரங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இங்கே அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக திகழ்கிற அம்பிகைக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா மக்களுக்கு அங்கே அடியார் பெருமக்களுக்கு வழிவிட்டு 9:16 ஆகின்ற காரணத்தால் 9:30 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூரில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் வரும் 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தை முன்னிட்டு இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தன்னார்வலர்களுக்கு வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, மருத்துவ உதவி மையம், நுழைவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் தனித்தனி பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் தங்களுக்காக வழங்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த 1000 தன்னார்வலர்களுக்கும் தனித்தனி ஐடி கார்டு, டி ஷர்ட், தொப்பி உள்ளிட்ட அடையாள பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன.